நீச்சல் குளங்கனாலே தண்ணி மட்டும்தாங்க இருக்கும்னு நினைப்போம். ஆனால் தண்ணி மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய எக்கச்சக்கமான வசதிகளோட திகழூட்டும் ஸ்விம்மிங் பூல்ஸை பற்றி தான் என்னைக்கான ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் பிடிக்கும்னா இந்த வீடியோவும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போகிறது crocodile cove. என்னடா பேர் விசித்திரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர் மட்டும் இல்லைங்க, நம்ம நீச்சல் பண்ணுற நீச்சல் குளமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம கூட முதலைகளும் நீச்சல் பண்ணும். இது வரைக்கும் நம்ம முதல்ல எங்கெங்க பார்த்துருப்போம்? வண்டலூர் ஜூவில் பார்த்துருப்போமா? ஆனால் முதலையே நேருக்கு நேராக தில்லா பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் crocodileோட நம்ம ஸ்விம்மிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தில் அப்படின்னு சொல்லி ஒரு சன் டிவியில் ஒரு ஷோ நடந்தது. அது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்விம்மிங் பூலும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கூண்டுக்குள்ளேயும் தண்ணி இருக்குங்க. ஆனால் முதல்ல கிட்டக்கு வந்து வாயை பிறந்தோன்னே நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு மேலே உலகத்தில் யாருமே பயம் காமிக்க முடியாது. ஆனால் கூண்டு உடஞ்சதுன்னா ஆளு காலி தானே நினைப்பீங்க. ஆனால் கூண்டு உடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடுவாங்க. அந்த கையெழுத்து என்னன்னா, உங்கள் உயிர் இதில் போனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு. சரி, என்னடா முதல்லலாம் சொல்கிறேன், ஒரு நல்லதாகவே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரப்போது உங்களுக்காக தாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி லைப்ரரி ரெசார்ட். இது வரைக்கும் நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணிகள் எந்த கலரில் இருக்குங்க? அதிகபட்சம் நார்மலான வெள்ளை கலரில் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீல கலரில் தானே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது புதுசாக ரெட் கலரில் இருக்குங்க. இதை பார்த்து நிறைய பேர் சொல்கிறது பிளட்டி ரெட் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ரொம்பவும் அமேசிங்காக இருக்கும். இது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்லாண்டில் தான் இருக்குது. என்னடா ரெட் கலரில் இருக்குது, அப்புறம் நம்ம குளிச்சா நம்ம உடம்புலையும் ரெட்டாக மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. ஏன் ரெட் கலரில் இருக்குது? கேசரி பவுடர், கலர் பவுடர் தான் கொட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. இதுக்கு பேர் ஏன்டா லைப்ரரி ரெசார்ட்னு பேர் வந்துன்னா அதுக்கும் தெரியாது. என்னடா எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்கிறியா? அப்போ என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கலர் ஏன் ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே உள்ள டைல்ஸ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு டைல்ஸை வந்து ஓட்டியிருப்பாங்களாம். அதனால் மேலேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெட் கலரில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுமா. மற்றபடி இதில் ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யம்லாம் கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு ரெட் கலரில் உள்ள ஸ்விம்மிங் பூல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தி கோல்டன் நகட் ஹோட்டல். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பயங்கரமான ஒரு ஸ்விம்மிங் பூல்னால் அது இதுதான். ரொம்பவும் திகிலூட்டும் ஒரு ஸ்விம்மிங் பூல்னால் அதுவும் இதுதான். என்னடா சொல்கிற, ஃபஸ்ட்லேயே தான் முதலே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஷார்க் நிறைந்த ஒரு ஸ்விம்மிங் பூல். என்னடா ஷார்க்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தி லாஸ்ட் வெகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாடு இருக்குல்ல, அந்த ஒரு வெளிநாட்டில் உள்ள பணக்கார ஸ்விம்மிங் பூல்னால் அது இதுதான். நம்ம அப்படியே அழகாக ஸ்லைடு பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்லைடாக வந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு இடத்துக்கிட்டு போவோம். அந்த இடத்துல ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்மளை சுற்றி ஒரே ஷார்க்கு மீன்களாக இருக்கும். அதுவும் ஒரு விதமான ஷார்க் இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 விதமான ஷார்க். அதுவும் 4 பிளாக் டெப்த் ஷார்க்னு ஒன்று இருக்கான். அதுக்கப்புறம் 3 டைகர் ஷார்க் இருக்கான். அப்புறம் 4 சாண்ட்பார் ஷார்க்கு, 2 ஜீப்ரா ஷார்க்குன்னு வகையான சுறா மீன்கள் அங்கே இருக்கான். சுனாமிலே நாங்கள்லாம் ஸ்விம்மிங்கை போடுறவங்க அப்படின்னு சொல்கிற மத்தியில் சுறாவோட ஸ்விம்மிங் போடுறவங்க எத்தனை பேர்? சுறா மீனோட ஸ்விம்மிங் போர்டை நீங்கள் லாஸ்ட் வெகாஸ் போய் பாருங்கள், ரொம்பவும் அமேசிங்காக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகுது டெப்த் ஸ்பாட் போலாண்ட். ஸ்விம்மிங் பூல்னாலே நம்ம முழங்கால் நனைகிற அளவுக்கு, இல்லைன்னா சின்ன பசங்க போனால் தலை நனைகிற அளவுக்கு தானே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே உள்ள ரொம்பவும் டீப்பஸ்டான ஸ்விம்மிங் பூல்னால் அது இது தானே. நான் இறங்கினா ஆழத்தை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் உலகத்தில் ரொம்பவும் ஆழமான ஒரு ஸ்விம்மிங் பூல். இதில் போகிறவங்க அவ்வளவும் பயப்படுவாங்களாம். இது உள்ள வெறும் ஆழம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி இருக்குமா. இதோ பாருங்கள், உங்களுக்கு 360 டிகிரி வியூஸு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃபேஸ் நிறைஞ்ச ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பிளேஸு, நிறைய பேர் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு இது மாதிரி ஒரு நிறைய ஹோல்ஸாக இருக்கும். இந்த ஹோல்ஸுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சூப்பர் அமேசிங்கான ஒரு இடம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ வாய் அடைச்சி போயிடுவீங்க. இதோட ஒர்த் இவ்வளோ நேரமும் உங்களுக்கு தெரியலனா இது கட்ட எவ்வளோமா இருக்குது? கிட்டத்தட்ட 10.6 பில்லியன் பக்ஸ் ஆயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஒரு ஆழமான ஒரு ஹோலோட ஒரு அடி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 150 அடி ஆழமாக. இந்த ஒரு வீடியோவில் நம்ம 5வதாக பார்க்க போகிறது அமன்கிரி ரெசார்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெனயான் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ரெசார்ட், அதாவது ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் கட்டப்பட்ட இந்த ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் அழகெல்லாம் இருக்க மாட்டீங்க, நார்மலாக தான் இருப்பீங்க. ஆனால் இதில் கிடைக்கிற ஒரு வியூ ரொம்பவும் ஸ்பெக்டாகுலர் வியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே உள்ள ரொம்பவும் தனித்துவமான ஸ்விம்மிங் பூலில் இதுவும் ஒன்றுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்னால் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு டிசைன் பார்க்க ரொம்பவும் புதுசு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கற்கள் மாதிரி இருந்திருக்கும். அதாவது அந்த மலையே வந்து நார்மலாக இருக்கும், அதையே வச்சு ஒரு டிசைனாக பண்ணியிருப்பாங்க இங்கே உள்ள டிசைன் ஆர்டிஸ்ட். இல்லாமல் இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும். யார் வேணாலும் வந்து குளிக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் மாதிரியே தான் இது வந்து அமைச்சிருப்பாங்க.
ஆனால் இது மக்களோட பயன்பாட்டுக்கு இருக்குது. கெனயான் பாயிண்ட் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு அமன்கிரி ரெசார்ட் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம 6வதாக பார்க்க போகிறது அரிசோனா டைமண்ட் பேஸ்ட். நீங்கள் இது வரைக்கும் கிரவுண்டில் விளையாடுறவங்கள இது வரைக்கும் ஏதாவது நார்மலான ஒரு சேரில் உட்காந்தோ இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் விஐபி சீட்டு வாங்கியோ தானே பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு பிடிச்ச பேஸ்பால் கேமை பார்க்குறதுக்கு இந்த ஒரு இடம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஐடியா இந்த ஓனருக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வந்து ஒரு பேனர் வைக்கிறாரு. அந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஷவரை வச்சு நல்ல கிரவுண்டுக்கு நடுவில் இது மாதிரி குளிக்கிற மாதிரி ஒரு ஐடியா. இந்த ஒரு ஐடியாவை ஏன் நம்ம ரியாலிட்டியில் கொண்டு வரக்கூடாதுன்னு ரியாலிட்டியாக யோசிச்சாங்க. ரியாலிட்டிக்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச வீரர்களை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி குளிச்சுக்கிட்டே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு கான்செப்ட்டு. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கொண்டு வரப்போ இதெல்லாம் யார் வருவா, யாராவது பார்க்குற நேரத்தில் வந்து நீச்சல் அடிப்பாங்களா அப்படின்னு வரப்ப, ஆனால் இவங்க நிஜமாக்கி காமிச்சு கிட்டத்தட்ட இவங்க ஆரம்பித்து 1998 ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே கிட்டத்தட்ட 100 பேர் அதில் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த சம்மர் டேஸ்க்கு நல்லா குளிக்க பிடிக்கும்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கொடுத்துருங்க. இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.